ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான முதல் ரெக்ரூட்மெண்ட் இந்த சமயத்துறையில இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வகையான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 3 வகையான நோட்டிபிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா தகுதி மெயினா 8ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப்படியே டிகிரி முடிச்ச வரைக்கும் யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் நேரடியாக தமிழக அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன். சோ இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பில தான் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே மாதிரி தட்டச்சர் சொல்லிட்டு எல்லாமே அதுலதான் அலோகேட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறைக்கும் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா அதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பா இந்த போஸ்டிங்கும் ட்ரை பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இளநிலை மின் பொறியாளர், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இது ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். சோ இதுல ப்ரமோஷன் ஆகி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆக முடியும். இதுக்கான சம்பளம் 35,900 முதல் 1,13,500 வரை சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொல்ல போற நிபந்தனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 நோட்டிபிகேஷனுமே காமனான விஷயம். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், தமிழ்நாட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர்ல இருக்கக்கூடாது, நீதிமன்றத்துல எந்த ஒரு தண்டனையும் அடைஞ்சிருக்க கூடாது, கடன் எதுவுமே உங்க பேர்ல இருந்திருக்க கூடாது, அரசு பணியில் இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்திருக்க கூடாது, நன்னடத்தை சான்றிதழ் கண்டிப்பாக வாங்கி இருக்கணும், வேலைப்பா அலுவலகத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். சோ இது எல்லாமே கண்டிப்பா படிச்சு பார்த்துட்டு அதுல என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட் மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ போட்டோ ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். சோ இந்த விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் தாங்க 3 நோட்டிபிகேஷனுமே தனித்தனியா நீங்க விண்ணப்பிக்க போறீங்க. சோ சிவில் டிபார்ட்மெண்ட்னா சிவில், அதே மாதிரி இந்து சமய துறையில தனியா பாத்தீங்கன்னா 3 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த 3 போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டீடைல்ஸ் பதவியின் பெயர் இதுல கொடுத்துட்டு மத்த டீடைல்ஸ் எல்லாமே காமன் தான் கொடுத்திருக்காங்க. உங்களோட நேம், தந்தை காப்பல பெயர், பிறந்த தேதி, அந்த பிறந்த தேதியோட பர்த் சர்டிபிகேட்டோட அட்டாச்மெண்ட், கரண்ட் அட்ரஸ் அதோட டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி டீடைல்ஸ் அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அரசு அதிகாரிகள் இருந்து பெற்ற நன்னடத்தை சான்றிதழ் அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர். சோ 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்கு உட்பட்டவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 14/2/2024 உங்களுக்கு கடைசி தேதி. இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 36,600 இருந்து 1,16,200 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல சிவில் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா டிப்ளமோல சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுக்கணும். நிபந்தனைகள் நம்ம முதல் நோட்டிபிகேஷன்ல என்ன சொன்னமோ அதே இதுலயும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சின்ன மாற்றம் தாங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மின் பொறியியல் சிவில் டிபார்ட்மெண்ட் அதை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறையில இருந்து 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. அதுல மடப்பள்ளி அருள்மிகு வெங்கடாச்சலபதிக்கு பாத்தீங்கன்னா லெவல் பண்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. 11,600 இருந்து 36,800 சம்பளம் சொல்லிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஒரு வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மடப்பள்ளி அருள்மிகு சிவக்கொழுந்தீஸ்வரர் திருக்கோயிலிற்கு பாத்தீங்கன்னா தொகுப்பூதிய மாதம் ஒன்றுக்கு 6,000 ரூபாய் சம்பளம் சொல்லிருக்காங்க. 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருவலகு அருள்மிகு சித்தி விநாயகர் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா சேம் அதே போஸ்டிங் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. மாதம் 6,000 ரூபாய் சம்பளம், ஒரு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள். சோ மத்த டீடைல்ஸ் நிபந்தனைகள் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரிதான். இதுல சின்ன மாற்றம் என்ன பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அது கொடுத்துலாம். இல்ல 3 போஸ்டிங் தனித்தனியா விண்ணப்பிக்க போறீங்கன்னா தனித்தனி நோட்டிபிகேஷனாவே போடலாம். சோ ஃபைனலா என்ன சொல்ற அப்படின்னா 12/2/2024
உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன டாக்குமெண்ட் எல்லாருமே அட்டாச்மெண்ட் பண்ணலாம். ஒண்ணு நீங்க தபால் மூலியமா அனுப்பலாம், இல்லைன்னா டைரக்டா போய் சேர்த்தலாம். சோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சல் மேல் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.